வணக்கம் குழந்தைகளா. இப்போ கடந்த 3 நாட்கள் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தமிழ் பாடம் 3ஆம் வகுப்பு பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னது பாடம் 2ல மரத்தின் மேன்மையை பற்றி பார்த்தோம். முதல் வகுப்புல என்ன பார்த்தோம்? மரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். 2வது நாள் என்ன பார்த்தோம்? பனை மரத்தை பற்றி பார்த்தோம். 3ஆம் நாள் என்ன பார்த்தோம்? வாழை மரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போ நேற்று பார்த்த பாடப்பகுதியை நல்லா கவனிச்சிங்களா? ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்களா? அதுக்கான ஆன்சரை பற்றி இப்போ பார்க்கலாமா? முக்கணிகளில் ஒன்று. முக்கணிகளில் ஒன்று என்ன? வாழைப்பழம். முக்கணிகள் மொத்தம் எத்தனை? 3 வரும் இல்லையா? அதுல ஒன்று வந்து வாழைப்பழம். மற்ற 2 என்ன ஞாபகம் இருக்கா? மாப்பழா. சரியாப்பா? அடுத்தது 2வது வாழை மரத்தின் டேஸ் 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 அனைத்தும் உணவாகும். வாழை மரத்துல என்ன சொன்னேன்? எல்லா பாகங்களும் நமக்கு பயன்படும் சொன்னேன். அதுல உணவா பயன்படக்கூடியது எது? வாழைப்பூ, அடுத்தது வாழைக்காய், அடுத்தது வாழைப்பழம். சோ இது எல்லாமே நமக்கு என்னவாகுது? உணவாக பயன்படுகிறது. அடுத்தது பாரு, வாழைத்தண்டு டேஸ் சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது. நம்ம உடம்புல என்ன ஓடும்? ரத்தம் குருதி ஓடுது இல்லையா? அந்த ரத்தம் சில சமயத்துல என்ன ஆகும்? அசுத்தமா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிருமிகளால. அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை யார் செய்யறா? இந்த வாழைத்தண்டு. அப்ப என்ன சுத்திகரிக்கிறது? ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது எது? இந்த வாழைத்தண்டு. அடுத்தது பாரு, வாழை வேர். வாழை வேர் என்ன பண்ணும் அப்படின்னா டேஸ் டேஸ் நோய்க்கு மருந்தாகும். நீரழிவு நோய், அதாவது சக்கரவியாதின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த சக்கரவியாதிக்கும் அடுத்தது தொழுநோய்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 2 நோய்க்கும் மருந்தாக பயன்படுகிறது. என்ன நோய்? நீரழிவு நோய். நீரழிவு நோய், அடுத்தது என்னது? தொழுநோய். இந்த 2 நோய்க்கும் இந்த வாழை வேர் என்னது? 2 நோய் என்ன பண்ணுது? மருந்தாக பயன்படுகிறது. அடுத்தது வர 5வது வாழையில் உள்ள டேஸ் ஜீரண சக்தியை தரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாழை மரத்துடைய இலையில குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பச்சை நிறம் இருக்கு இல்லையா? அது நம்ம சாப்பிடுற உணவோட உள்ள போய் நமக்கு என்ன தரும்னு சொன்னேன்? ஜீரண சக்தியை தரும்னு சொன்னா அப்ப என்ன எழுதணும்? குளோரோஃபில். திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், கவனிங்கப்பா. முக்கணிகளில் ஒன்று வாழைப்பழம். வாழை மரத்தின் பூ, காய், பழம் அனைத்தும் உணவாகும். வாழைத்தண்டு இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டது. வாழை வேர் நீரழிவு, தொழுநோய்க்கு மருந்தாகும். வாழை இலையில் உள்ள குளோரோஃபில் ஜீரண சக்தி தரும். சரியாப்பா? இன்னைக்குள்ள பாடத்தை பார்க்கலாமா? கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய மரம் என்ன பார்க்கிறோம்? மாமரம். வணக்கம் குழந்தைகளா. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பனை மரம் பத்தி பார்த்தோம், வாழை மரத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது கடைசியா என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? மாமரத்தை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு நிறைய பேர் வீட்டுல பின்னாடி பார்த்துருப்பீங்களே, மாமரம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் மாங்காய் ரோட்ல போயிட்டு போறீங்க, மாமரத்துல காய்ச்சல்னா என்ன பண்ணுவோம்? நைஸா போய் வச்சு சாப்பிடும் இல்லையா? மாங்காய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி இருக்கும்? வாயில எச்சு வரும் இல்லையா? கண்டிப்பா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் மாங்காய்லாம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? பழத்தோட எப்படி இருக்கும்? மாங்காய் ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம நீங்க அதை பத்தி பார்க்கலாமா? இந்த மாமரம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துல இருக்கும் இல்லையா? தமிழகத்துல கிருஷ்ணகிரியில என்னது அதிக அளவு உற்பத்தி செய்யறாங்க. தமிழகத்துல எங்க அதிக உற்பத்தி செய்யறாங்க? கிருஷ்ணகிரி. இப்ப முட்டை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், நாமக்கல்ல அதிக அளவு உற்பத்தி செய்யறாங்க. அது மாதிரி தமிழகத்தில் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி என்ன பண்றாங்க? அதிக அளவு உற்பத்தி ஆகுது. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல அதிக அளவு மாமரம் காணப்படும்.
செந்தூரம், பங்கனப்பள்ளி. இந்த மாதிரி மாம்பழங்கள் நிறைய வகைகள் இருக்கு. அடுத்தது பார்க்கலாமாப்பா? இந்த மாம்பழத்தை எப்படிலாம் சாப்பிடலாம்? அப்படியே சாப்பிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? அதை ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல என்ன இருக்கும்? நடுப்புற விதை இருக்குமே, சீடு இருக்குமே, கொட்டை மாவட்டம், அதை எடுத்துட்டு அந்த சதை பகுதிகளை மட்டும் பதப்படுத்தி பனிக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். ஜூஸா போட்டு குடிக்கலாம். நம்மளுடைய சதை பகுதிகளை மட்டும் நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பாருங்க, இதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின்கள் நிறைந்தது. என்ன நிறைஞ்சிச்சு? வைட்டமின். என்னென்ன வைட்டமின்? ஏ, பி, சி. இந்த வைட்டமின்கள்லாம் இதுல நிறைந்திருக்கு. இதனுடைய அதிக அளவு என்னென்ன சத்துக்கள் இருக்கு? விட்டமின்கள் இருக்கு. இந்த விட்டமின் என்னென்ன இருக்கு? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இந்த ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கண் பார்வை. விட்டமின் ஏ குறைஞ்சதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாலைக்கண் நோய்ன்ற ஒரு நோய் வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சாயங்காலம் ஒரு பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்வை மங்கலாயிடும், சுத்தமா ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதுதான் மாலைக்கண் நோய்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன உடம்பு நமக்கு கம்மியா இருக்கு? வைட்டமின் ஏ குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நம்ம நிறைய மாம்பழங்கள் எடுத்துக்கும் பொழுது விட்டமின் ஏயும் இருக்கும், பி சத்தும் கிடைக்குது, சியும் கிடைக்குது. அப்ப கண் பார்வைக்கு என்ன நல்லதா? கண் பார்வையை அதிகரிக்க செய்யக்கூடிய சத்து இதுல இருக்குது. சரியா? இனிமே மாம்பழம் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. மாம்பழங்கள் அந்தந்த சீசன்ல கிடைக்கும் பொழுது நிறைய நீங்க சாப்பிடணும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வகைகள் பார்த்தோம். அதுல என்னென்ன வகைகள் பார்த்தோம்? ருமானி, செந்தூரம், மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி. இதெல்லாம் வகைகள்னு பார்த்தோம். அடுத்தது என்ன சத்து நிறைந்தது? விட்டமின் சத்து நிறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன வைட்டமின்கள் இருந்தது? ஏ, பி, சி. இதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு கண் பார்வையை அதிகரிக்க செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாங்காயில இப்படிதான் இருக்கா? என்னென்ன பொருட்கள் உணவா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. அடுத்தது ஊறுகாய். இதெல்லாம் செஞ்சு நம்ம உணவா பயன்படுத்தலாம். என்னென்னது? சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். உணவா பயன்படுகிறது. சரி, அப்ப என்ன பண்றாங்க? சட்னி செஞ்சு சாப்பிடுறாங்க, ஊறுகாவை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னது? மேலும் பச்சையா கூட நம்ம பயன்படுத்தலாம். சாம்பார்ல காய்கறிகளை அரிஞ்சு போட்டுருக்காங்க. இதெல்லாம் உணவா பயன்படுத்தக்கூடியதா சொல்றோம். அடுத்தது இது என்ன நோய்களை இன்னும் குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாம்பழங்களை சாப்பிடும் பொழுது பல் ஈறு இருக்கு இல்லையா? ஒரு மாதிரி ரெட்டிஷா பல்ல சுத்தி ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுத்துல தாங்கி இருக்கு பத்தி அந்த ஈருல சில பேருக்கு ரத்த கசிவு ஏற்படும். அந்த ரத்த கசிவை இது தடுக்குது. அடுத்தது ரத்த சோகையை குணப்படுத்துகிறது. ரத்த சோகைன்னு என்ன? நம்ம பாடியில ஒரு பர்டிகுலர் அளவு என்ன இருக்கணும்? ரத்தம் இருக்கணும் இல்லையா? அந்த ரத்தம் இல்லாத பொழுது அவங்க உடல் எப்படி காணப்படும்? வெளுத்து போயிருக்கும். டாக்டர் பார்த்தோன்னே சொல்லுவார், உடம்பு பார்த்தா சோகை பிடிச்சி போய் கிடக்கு, உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இந்த பல் ஈறு கசிவு, ரத்த கசிவையும் ரத்த சோகை ரெண்டையும் என்ன பண்ணும்? இந்த மாம்பழம் சாப்பிடும் பொழுது அதை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாரு, இந்த மா பிஞ்சு சின்ன சின்னதா சமயம் கீழே கிடக்கும் இல்லையா? ஒன்று ரெண்டு கீழே விழுத்துக்கும். அந்த மா பிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா உப்புல ஊற வச்சு சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாழைப்பழத்தை பத்தி பார்க்கும் பொழுது குளோரோஃபில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணு? செரிமானத்தை தருதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த மா பிஞ்சு என்ன பண்ணுதான்? ஜீரண சக்தியை தருது. ஜீரண சக்தியை தருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தையும் நிறைய மரங்கள் இருக்கு. நமக்கு பாடப்பகுதியில பனை மரம், வாழை மரம், மாமரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை பத்தி நீ என்ன பண்ணணும்? அதனுடைய பெயர் என்ன? அது எவ்வளவு வருஷம் உயிர் வாழும்? அது என்னென்ன நன்மைகளை நமக்கு தரக்கூடியது? என்னென்ன நோய்களை குணப்படுத்தும்? இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய பேரண்ட்ஸையோ அல்லது உன்னுடைய தாத்தா பாட்டியோ கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ ரத்ன பாடம் புரிஞ்சுதாப்பா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க நம்ம என்ன பார்த்தோம்? மாமரத்தை பத்தி பார்த்தோம். மாமரம் வந்து தமிழகத்துல எங்க அதிகமா இருக்கு? கிருஷ்ணகிரியில அதிகமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அதனுடைய உயரம் எவ்வளவு? 40 மீட்டர் உயரம், மீட்டர் வளரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது புகழ்பெற்ற மாம்பழம் எங்க அப்படின்னு பார்த்தா மாம்பழம் அப்படின்னாலே சேலம், திண்டுக்கல் அப்படின்னா முடிஞ்சு சொல்றாங்க பத்தியா? அந்த மாதிரி மாம்பழம்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க? சேலத்தை சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய வகைகளை
அனுப்பிச்சிருங்க. இன்னைக்குள்ள பாடத்துக்கான ஹோம்ஒர்க்கை தர செஞ்சு அனுப்புங்க.